அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு 182 தொகுதின்னு நினைக்கிறேன். 182வது தொகுதி இன்னைக்கு போயிட்டு ஒரு பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்காரு. ஒரே மனுஷனா 182 தொகுதிக்கும் பம்பரமா சுத்திட்டு இருக்காரு எங்க பொதுச் செயலாளர். உங்களால அப்படி முடியுமா? 10 நிமிஷம் பேசுறதுக்கே 10 துண்டு சீட்டு வேணும். அதுலயும் பாதி குளறுபடி, அதுல 50 கட்டு வேற. இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா சாரி எப்படி சொன்னாரு, 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின். எப்பா இந்த 5 வருஷம் தாங்கல, இன்னும் 5 வருஷமா 2.0 உங்களுக்கு 2.0 ஓலாம் இல்ல, ஒரே ஓ தான் முடிஞ்சு. அதே மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, எங்கள் கூட்டணி இருக்கிறது. அப்புறம் இப்போ ஒரு டெபுட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, என்ன சொன்னாருன்னா கை இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இப்ப திமுகல வந்துட்டு நம்ம திருமாவளவன் ஆட்சியில் பங்கு வேணும், காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஓப்பனா, காங்கிரஸ் ஓப்பனாவே சொல்லிருச்சு, நீ ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரலன்னா எப்பா நாங்க என்ன தப்பாவா கேட்கிறோம்? ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, நான் ஒரு ரெக்வஸ்ட் தானே வைக்கிறோம், இல்லைன்னா நாங்க விஜய் கூட போயிருவோம் அப்படின்னு அவங்க தெளிவா அடிச்சிட்டாரு. இப்ப உங்க கூட்டணியில உங்க கூட்டணி இல்லையா, யாரோட கூட்டணி இப்ப வலிமையா இருக்கிறது? பழனிசாமி ஒருத்தர் கூட கூட்டணிக்கு போல. இன்னைக்கு எத்தனை கட்சி கூட்டணியில இருக்குன்னு கொஞ்சம் சர்வே எடுத்து பாருங்க சார். ஸ்டாலின் சார் கொஞ்சம் சர்வே எடுத்து, இப்ப எங்க கட்சியில எவ்வளவு கூட்டணி இருக்கு, வலிமையா இருக்கும்னு நீங்க பாருங்க. ஆனா விஜய் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், உச்சத்துல இருந்து வந்தேன், நடிப்பு உச்சத்துல இருந்து வரேன். இப்ப இருக்காரு பாத்தீங்களா சிஎம், அவருதான் உச்ச நடிகர். உச்சத்துல இருந்துகிட்டு டெய்லி ஒரு போட்டோ ஷூட், காலையில ஒரு போட்டோ ஷூட், சாயந்தரம் ஒரு போட்டோ ஷூட், காலையில ஒரு எப்படி சொல்றது வாக்கிக்கு போகும்போது ஒரு கேமரா, சாயந்தரம் எங்கேயா ஒரு நிகழ்ச்சிக்கு போனா அங்க ஒரு கேமரா, ஃபுல்லா வச்சு அவரு தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 2 போட்டோ ஷூட், 5 வருஷத்துல காலையிலையும் மாலையிலையும் நியூஸ்ல வந்துகிட்டே இருக்காருன்னா அவரு தான் உச்சத்துல இருக்காரு. நீங்க இல்ல சார் விஜய் சார், நீங்க இல்ல, மாத்திங்க. உங்களை விட ஒரு பெரிய நடிகர் இருக்காரு, அவர் தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் உச்சபட்ச நடிகர். அதே மாதிரி தமிழகத்தின் அப்பா என்று அழைக்க சொல்கிறார். அதுக்கும் இன்னைக்கு பொதுச் செயலாளர் வச்சு செஞ்சு விட்டாரு. சட்ட ஒழுங்கு இல்ல, கற்பழிப்பு 6999 கற்பழிப்பு நடந்திருக்குது. அப்பா 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 அப்பாங்கிறீங்களே, இதுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அதையும் இன்னைக்கு கேட்டிருந்தாரு. 6900 பிளஸ் ரேப் நடந்திருக்குது. அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க இன்னைக்கு, இதுக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு.